ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான தேங்காய் போலி செய்ய போகிறோம். அது மைதா மாவில் செய்யாமல் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம கோதுமை மாவில் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் கோதுமை மாவு. நீங்கள் வேணும்னா மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இப்போ தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா வேறு ஆயில் சேர்த்துக்கோங்க. எனக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா பிடிக்குன்றதுக்காக தேங்காய் போலினால் நான் தேங்காய் எண்ணெயவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ உள்ளே யூஸ் பண்ணுற பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உலர் திராட்சை, முந்திரி பருப்பு, இப்போ இதை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு சர்க்கரை. இப்போ நம்ம மிக்சியில் ரெடி பண்ணதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஒரு பேனில் போட்டு அந்த சர்க்கரையில் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் கிளறி விட்டால் போதும், நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு. தேங்காய் போலிக்கு இது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு பதம். இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ் பார்த்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ வச்சு நல்லா தேய்ச்சிக்கு எடுத்துக்கலாம். ஷேப் வேணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இதை கட் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் எப்படி வேணால் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் தேய்ச்சி எடுத்தாச்சு. நடுவில் இந்த பூரணத்தை வச்சிடலாம் தேங்காய் போலியோட. இப்போ நல்லா வச்சாச்சு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடித்து இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கத்தி யூஸ் பண்ணி ஒரு முழு வட்டம்னா இப்படி அரை வட்டமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். முழு சப்பாத்தினா ரவுண்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை போலிக்கு சூப்பராக இருக்கும். இது ஒட்டிடக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு தட்டில் கோதுமை மாவு போட்டு வச்சுருக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஈஸியான மெத்தட் தான். உள்ளே நீங்கள் பூர்ணம் வச்சு ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ வெளியே வந்துடும் தேய்க்க. அதனால தான் நான் இந்த சிம்பிள் மெத்தடில் சொல்லித்தரேன். இப்படி வச்சு கத்தியை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியான மெத்தடில் கட் ஆயிரும். கோதுமை மாவு, மைதா மாவு கூட கொஞ்சம் கட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இது ஈஸியாக கட் ஆயிரும். பாருங்கள், ஈஸியான முறையில் சூப்பரான தேங்காய் போலி நம்ம பேக் பண்ணியாச்சு. இன்னும் இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இது எக்ஸ்ட்ரா இருந்ததை நான் ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ தோசைக்கல்லில் அடுப்பில் வச்சாச்சு. ஹீட் பண்ணி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இப்போ இதை போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கலாம். பொரிச்சுனா ஓவராக எண்ணெயில் இல்லைங்க, லைட்டாக சுற்றி தோசைக்கல்லில் விட்டு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. சுவையான கோதுமையில் சூப்பரான தேங்காய் போலி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் ஞாபகமாக வச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கவே டேஸ்ட்டும் சூப்பர், வேறு லெவலில் இருந்துச்சு. எங்கள் வீட்டிலலாம் ட்ரை பண்ணப்போ சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா போலியுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு இருக்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி. ஓகே, பாய்.